தான் காணொலி மூலம் திறந்து வைக்கிறாங்க. திறந்து வச்சு நிஜமாலுமே அப்படி ஒரு கட்டடம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதாவது ஆளே இல்லாத டீ கடையில டீ ஆத்தின கதைய அங்க எந்த ஒரு இடமே இல்ல, சும்மா ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல அதாவது சும்மா ஒரு ரெண்டு சோத்துல பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டு அதை காட்டி காணொலி மூலம் என்ன பண்றாங்க, ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. அங்க அந்த பகுதியை சேர்ந்த இன்னொரு மாற்றுத்திறனாளி சகோதரர், அங்க ஒரு சங்கத்தினுடைய தலைவர், ஒரு 2-3 நாட்களாக அந்த இடத்தை தேடுறாங்க. ஏன் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அமைப்பு ஒரு கட்டிடம் வந்துருச்சு அரசு சார்பு. நம்மளுடைய குறைகளை நாம அங்க முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. போய் பார்த்தா அப்படி ஒரு கட்டடம் அங்க இல்லவே இல்லை. அப்புறம் தேடி 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 பத்திரிகைகள் அந்த பில்டிங்கோட போட்டோ, டிவியில அந்த பில்டிங் போட்டோ அதெல்லாம் வச்சு தேடும் போது சின்னதாக ஒரு 2 பில்டிங், அதாவது 2ன்னா ஒரு சின்னது, இந்த மாதிரி கடைகள் மாதிரி ஒரு சின்ன 2 ரூம், அது கூட ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்ல இருக்குது. ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பக்கத்துல ஜல்லி, மண்ணு, கம்பி, சோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. வேலை நடைபெறவில்லை. 2வது அது மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடமும் இல்லை. ஆனா வேலை, அதாவது கட்டாத கட்டிடத்திற்கு 14 கோடி ரூபாய் செலவு கணக்கு. இதை எங்க போய் அடிச்சுக்கிறது சொல்லுங்க? அதாவது அரசு பேருந்துகள், அதாவது 463 உயிர்கள் அரசு பேருந்துகள் மூலம் போயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 1444 விபத்து, 463 பேர் பலி. இன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம் பேருந்துகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மகளிருக்கு இலவசம் அப்படின்னு பேருந்து விட்டாங்க. எந்த வண்டியாச்சும் ஒழுங்கா நேரத்துக்கு வருதா? அந்த பஸ்ல ஏறிட்டா பொம்பளைங்க ஓசியில ஏறாங்க அப்படின்ட்டு ஓசி பஸ் வேற பேரு. நாங்க டிக்கெட் எடுக்க மாட்டோம்னு சொன்னோமா, காசு கொடுக்க மாட்டோம்னு சொன்னோமா? எதுக்காக அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் எங்களுக்கு? உங்ககிட்ட நாங்க இலவச பேருந்து நாங்க கேட்கவே இல்லை. நீங்க இலவசம் 5 ரூபாய்க்கு செஞ்சுக்கிட்டு 50,000 ரூபாய் எங்க கிட்ட கொள்ளையடிக்கிறீங்க. இப்ப உங்களை கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய திட்டம். கடந்த 10 ஆண்டுகளாக நீங்க எந்த பதவியிலும் இல்ல, உங்களுடைய திமுக ஆட்சியில் இல்லாதனால 10 ஆண்டுகளாக நீங்க வறுமையின் பிடியில், எப்படி ஊழல் வறுமையின் பிடியில் இருந்தீங்க. இந்த 4.5 ஆண்டுகளில் முழுமையா அதை சரி பண்ணிட்டீங்க. ஊழல் இல்லாத இடமே இல்லை. எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய சொந்த பகுதி தக்கலை அருகே ஒரு பேருந்து நிலையம். எனக்கு தெரிஞ்ச அந்த பேருந்து நிலையம் 4-5 முறைகள் இந்த திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் இடிச்சு சரி பண்ணுவாங்க. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவங்க அங்க சில நலத்திட்டங்கள் தொடங்கி வைக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அதோட பாத்தீங்கன்னா வேலைகள் நடைபெறாத, வேலைகள் முழுமையடையாத ஒரு பேருந்து நிலையம். உள்ள பாத்தீங்கன்னா எல்லா வாகனங்களும் அங்க உள்ள நிக்குது. அதாவது ட்ரில்லிங் இது